அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளை இந்த கூட்டத்துக்கு வந்த உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்கிறேன். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை நாம் வேத தியான பகுதிக்காக நாம் எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படக்கூடிய தேவ ஜனங்களை தேவன் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவ சபை. என்னது? தேவ சபை. சபை என்ற தலைப்பின் கீழே நான் உடைய மத்தியில் பேச வாஞ்சிக்கிறேன். இது நாம் கூடியிருக்க இந்த இடத்துக்கு பேர் சபை, சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தெலுங்குல வந்து சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த சபை அப்படின்னு தேவ சமூகம் இருக்கக்கூடிய இந்த இடம், இந்த இடத்துல தெலுங்குல வந்து சங்கம் சங்கம் அப்படின்றாங்க. சங்கம்னா இன்னைக்கு உலகத்துலாம் சொல்லுவாங்க மாதர் சங்கம், அந்த சங்கம், இந்த சங்கம். ஆனால் தெலுங்குல சங்கம்னு சொல்றாங்க சபையை. தமிழ்ல சபை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் பரிசுத்த வேதாகமம் தமிழ் பைபிளில் சபை என்று சொல்லி சொல்லப்படும். இந்த சபையில ரட்சிக்கப்படக்கூடியவர்கள் தினமும் அனுதினமும் டெய்லி சேர்த்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை தினமும் அறிவித்தார்கள், இயேசு பற்றி சொன்னார்கள். அதனால கிறிஸ்துவ தேவ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவோட உள்ள இந்த ஐக்கியத்தில் அநேகர் என்ன செய்தார்கள்? சேர்க்கப்பட்டார்கள். அதுதான் அனுதினமும், தினமும், டெய்லி ஒவ்வொரு நாள் என்ன செஞ்சாங்க? சர்ச்சில் வந்து ப்ரேயர் பண்ணி இந்த சபையில் ஐக்கியப்பட்டு காணப்பட்டார்கள். அப்போ இந்த சபை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் அதை பற்றி நான் உங்களுக்கு, நீங்கள்லாம் இந்த இடத்துல கூடி வந்தது நல்ல ஒரு காரியம் தான். ஆனால் ஒரு ஒழுக்கமாக ஒரு சபை கிரமமாக காணப்பட வேண்டும். அது பைபிள் சொல்லி கொடுக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். முதலாவது, சபை என்றால் தெய்வீக தரிசனத்தை பெற்றவர்களாக. எதை பெற்றவர்களாகனா? தேவ தரிசனம். உங்களுக்குள்ள தரிசனம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தரிசனம் என்பது தூங்கும் போது பார்க்கறது தரிசனம் இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சுய உணர்வோடு இருக்கிற நிலவரத்தில் பார்க்கும்போது தான் அதான் தரிசனம். தூங்கும்போது வரக்கூடியது சொப்பனம். தூங்கும்போது வரக்கூடியது சொப்பனம். 24 மணி நேரம் தூங்கிட்டு இருந்தால் நமக்கு சொப்பனம் வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் சொப்பனம் பார்க்கறத மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும். அதுதான் தரிசனம். அப்போது தெய்வீக தரிசனம் பெற்ற, தேவ தரிசனம் பெற்ற சபை ஜனங்களாக, நீங்கள் சபைக்கு வர தேவ ஜனங்கள் தரிசனம் உடையவர்களாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கை குறித்த ஒரு தரிசனம், உங்கள் சபையை குறித்த ஒரு தரிசனம். இப்போ உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நல்ல ஒரு இடம் வாங்கணும், அது வாங்கணும், ஒரு எய்மோட நீங்கள் காணப்படுவீங்க இல்லையா? அதுபோல தான் ஒரு தரிசனம் காணப்பட்ட ஒரு ஜனங்களாக காணணும். லூக்கா எழுதின புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் எப்படியா சொல்லப்பட்டு வாசிங்க. லூக்கா 24:34வது வசனம். கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. நீங்க என்ன வாசிக்கிறோம்? சீமோனுக்கு தரிசனமானார். யாருக்கு? சீமோன். அப்போ இயேசு கிறிஸ்து மரித்த இயேசு மரித்தவராக இருக்கவில்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு உங்க தாத்தா பாட்டிலாம் மரிச்சிருக்கலாம், அவங்க என்ன செய்யல? உயிரோட வந்திருக்காங்களா? சொப்பனத்துல வரலாம், சொப்பனத்தில் நீங்க பார்த்துருப்பீங்களா? ஆனா நேரடியா பார்த்துருக்கீங்களா? முழிச்சிருந்த நேரத்தில் பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. இது போலதான் இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருக்கு உயிரோட அவர் என்ன செய்யறார்? தன்னை காட்டுகிறார். சீமோன் பேதுரு வந்து தூங்கும் போது இல்ல, அவர் உயிரோட நடக்கும் போது என்ன செய்யறாரு? தன்னை உயிருள்ளவராக காட்டினார். அதுக்கு பேர் தான் தரிசனம். அதுக்கு பேர் தான் என்னது? தரிசனம். அல்லேலூயா. அப்போ அந்த தரிசனம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இதை
மருத்துவ ரீதியாக பார்த்தோம்னா யோவான் எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது, யோவான் 20:14, இயேசு அவளை நோக்கி, யோவான் 20:14, இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை காண்கிறார். ஆனாலும் அவரை இயேசு என்பதை அறியாதிருந்தார். அது யாரு? மரியா. இயேசு கூட இருந்த ஒரு அம்மா பேரு மரியா. ஆனா அந்த மரியாள் இயேசு உயிரோட எழுப்பப்பட்ட பின்பு அவரை கண்ணார காண்கிறார். இவள் என்ன செய்யறா? கண்ணார காண்கிறா. ஆனா என்ன செய்ய முடியல? அவர் தான் இயேசு என்று அறிந்து கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. அப்போ இயேசு அவளை பார்த்து நினைக்கிற வாசிங்க. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? நீ யாரை தேடிக்கிட்டு இருக்க? அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவர் வைத்த இடத்தை எனக்கு சொல்லும். இயேசுவை பார்க்கிறா. இயேசு கூட இருந்த ஒரு அம்மா தான். ஆனா இயேசு யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவ என்ன செய்யறா? பேசுகிறா. நீங்க யாராவது பேசுறீங்களா? செத்து போன ஒரு தாத்தா பாட்டி உங்க முன்னாடி வந்தா அவங்க கூட உங்களால பேச முடியுமா? இயேசு பேசுகிறா. யாருக்கிட்ட? உயிரோட இருக்கக்கூடிய மரியாள் கிட்ட பேசுற. இதுக்கு பேர் தான் தரிசனம். இதுக்கு பேர் தான் என்னது? தரிசனம். தரிசனம் பார்க்கும்போது நீங்க நேரா பேசலாம். பைபிள் சொல்லுது அதுதான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சொப்பனத்துல நீங்க என்ன செய்வீங்க? பேசுனா குழம்புப்பீங்க. என்ன செய்வாங்க? நான் நிறைய சிலர்லாம் சொப்பனத்துல பார்த்து தூங்கும் போது புலம்புறதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நானும் சில வேலை தூங்கும் போது புலம்பி இருக்கிறேன். அது 2வது அனுபவம். அது சொப்பனத்தின் அனுபவம். ஆனா உயிரோட இருக்கிற போது இயேசுவை மரித்து உயிர்த்தெழுந்தப்பட்ட இயேசு என்ன செய்யறாங்க? நேருக்கு நேராக பார்த்து பேசி. இதுக்கு பேர் தான் தரிசனம். இதுக்கு பேர் தான் தரிசனம். அல்லேலூயா. அப்போ அவளை தோட்டத்துல நிக்கிற அப்படின்னா ஒருவேளை தோட்டக்காரரா இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஐயா தோட்டக்காரரு எங்க இயேசுநாதரை எடுத்துட்டு போனா சொல்லுங்க, எங்க வச்சிருக்கீங்க? அவரை காணும். அவரை தேடுகிறார். எப்படியானால் மரித்த இடத்துல, இயேசு அடக்கமான இடத்துல, அந்த இடத்துல யாரும் இல்ல, இயேசு இல்ல. இல்லையா? அவர் என்ன செஞ்சிட்டாரு? உயிரோடு எழுப்பப்பட்டார். அந்த உயிரோடு எழுப்பப்பட்ட அந்த இயேசுவை தான் நீங்களும் நானும் தரிசிக்க வேண்டும். என்ன செய்யணும்? தரிசிக்க வேண்டும். அதுக்காகத்தான் நாம என்ன செய்யணும்? இந்த இடத்துல பிரேயர் பண்ணுகிறோம். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, மரியாளை என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றார். அதுக்கு போதகரே என்று அர்த்தம். அப்ப பாருங்க, உயிரோட நீங்க பேசக்கூடாது. தரிசனம். அப்ப உங்க வாழ்க்கையில உயிரோட இருக்கும்போது உங்களுக்கு ஒரு தரிசனம் அவசியம். என்ன தரிசனம் வேணும்? இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு தரிசனம். சர்ச்சைக்கு வந்தா மட்டும் போதாது, நீங்களும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு உயிரோட எழுப்பப்படுவேன் அந்த ஒரு தரிசனம் உங்களுக்கு இருக்க வேண்டும். உங்க மனதுக்குள்ள அந்த சிந்தை இருக்க வேண்டும். அந்த எண்ணங்கள் இருந்தால் தான் நீங்க மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு மறுபடியும் என்ன செய்வீங்க? இயேசு உயிரோடு இருக்கிறத பார்ப்பீர்கள். அதுக்கு தான் என்ன செய்யறாங்க? இத்தனை நூற்றாண்டு காலங்களாக இயேசு கிறிஸ்து பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. இயேசு மரிச்சாலும் அவர் உயிரோட இருக்கிறார். அந்த இயேசுவை நீங்களும் உங்க சொந்த சரீரத்துல, சொந்த கண்ணுல பார்க்க வேண்டும். இந்த நம்பிக்கையில தான் நீங்க சர்ச்சைக்கு வர வேண்டும். அந்த சிந்தனை உங்களுக்கு இருக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு இருக்கிறதான தரிசனம். ஏதோ சர்ச்சைக்கு போனா கிறிஸ்துமஸுக்கு கிஃப்ட் தருவாங்க, ஏதோ அவங்க ஏதோ மதம் மாத்துறாங்க, அப்படி ஒரு சிந்தனையில வரக்கூடாது. நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய யோசனைகளும் பரலோகத்துல இயேசுவை பார்ப்பேன் அந்த எண்ணங்களும் அந்த சிந்தனைகளும் உண்டானாதான் நீங்க உண்மையான தரிசனம் பெற்ற தேவ ஜனங்கள். அல்லேலூயா. அந்த தரிசனம் உங்களுக்குள்ள காணப்பட வேண்டும். இந்த தரிசனத்துக்காகத்தான் உங்களை என்ன செய்யறாங்க? அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. அவன் மட்டும் பார்த்தது மட்டும் இல்லாம அந்த மகதலேனா மரியா என்ன செஞ்சா? ஊருக்கெல்லாம் சொல்ல ஆரம்பித்து விட்டாள். வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கும் போது, மகதலேனா மரியாள் போய் தாம்
கண்டதையும் தன்னுடனே சொன்னதையும் சீசருக்கு அறிவித்தாள். அடுத்து வாசிங்க. இருபதாவது வசனத்தை வாசிங்க. அவர் இப்படி சொல்லி நம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டால், அப்படியானால் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை நீங்கள் தரிசிக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு கிடைக்கிறதான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நீங்க என்ன செய்ய வேண்டும்? அனுபவிக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்க வேண்டுமானால் உங்க வாழ்க்கையில ஒரு தரிசனம் இருக்கணும். என்ன தரிசனம் இருக்கணும்? நான் இயேசுவை பார்ப்பேன், இயேசுவோடு பேசுவேன், அவர் என்னோடு பேசுவார். அந்த தரிசனம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்காகத்தான் அனுதினமும் சபையில தேவ ஜனங்கள் சேர்த்து கொண்டு வந்தார்கள். இப்ப புரியுதா சர்ச்சுக்கு ஏன் சேர்க்கிறாங்க அப்படின்ட்டு? இதுக்கு தான் சர்ச்சுக்கு சேர்க்கிறாங்க. எதுக்கு? இயேசுவை பார்ப்போம். ஏன்னா நீங்க மரிச்சு போன ஒரு போட்டோ வச்சு நீங்க சாமி கும்பிடுறீங்க, கல்லறையை போய் கழுகி என்ன செய்யறீங்க? கும்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க. அது அவங்கள பார்க்க முடியாது. அந்த ஒரு எண்ணத்துல நீங்க பார்க்க அப்படி செய்யலாம். அவங்க என்ன செய்யறாங்க? இன்னொரு நாள் பார்க்கலாம். மரித்தவர்களை நீங்க பார்க்க முடியுமானா அதுதான் தரிசனம். அதுக்கு பேருதான் தரிசனம். அந்த தரிசனத்தினால தான் இயேசு கிறிஸ்துவை பார்ப்போம். அதுதான் உயிரோடு எழுப்பக்கூடிய எண்ணமும் சிந்தனையும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையில தான் ஆரம்ப காலங்களில் என்ன செஞ்சாங்க? சபையில சேர்க்கப்பட்டு வந்தார்கள். அடுத்தபடியாக எதற்காக சபையில அனுதினம் சேர்க்கிறார்கள் என்றால் ஜெபிக்கிற ஜனங்கள். எதுக்கு? ஜெபிக்கிற ஜனங்கள். எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கும் போது, அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்படியானால் நீங்க ஜெபிக்கக்கூடிய ஒரு எண்ணத்தோடு சபையில சேர்க்கப்படும். சபைக்கு எதுக்கு வரீங்க? ஜெபிக்கிற. ஆகினால்தான் நாங்க எந்த வீட்டுக்கு போனாலும் மணிக்கணக்கில் உட்காந்து பேசுறது இல்லை, கூட்டங்கள் நடத்துகிறோம். உங்க வீட்டுக்கு வந்தா ஜெபிக்கிறோம். அதுதான் எங்களுடைய வேலை. நீங்க என்ன செய்யுங்க? அந்த பாஸ்டர்மா பழைய அவங்க இவங்களாம் என்ன செய்வாங்கன்னா எங்க வீட்டுக்கு வந்தா பேசுவாங்க. பேசலாம், தப்பில்லை. உங்க குடும்ப காரியங்களை விசாரிக்கலாம். ஆனால் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்க வீட்டுல பேசக்கூடாது. அது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. பைபிள் அதை போதிக்கல. பைபிள் என்ன போதிக்கிறது? உங்க வீடுகளை ஜெபிக்கணும், சர்ச்சில் ஜனங்களை கூட்டி பிரேயர் பண்ணணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கு தான் சபையில ஜனங்களை சேர்க்கிறது. அல்லேலூயா. இது நான் சொல்லல, பைபிள் அப்படித்தான் எழுதி இருக்கிறது. அனுதினமும் சபையில கிறிஸ்தவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். ஏன் சேர்க்கப்பட வேண்டும்? உன் குடும்பத்துல ஒரு கஷ்டம் இருக்கும், உன் குடும்பத்துல ஒரு வியாதி இருக்கும், உன் குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கும், உன் குடும்பத்துல ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும். அதை மாற்றுவதற்கு தான் சபை, அதை மாற்றுவதற்கு தான் சர்ச்சு. அப்ப அந்த சர்ச்சில் வந்தாலும் நீ ஜெபிக்கணும், உன் வீட்டுக்கு வந்தாலும் பிரேயர் பண்ணணும். அல்லேலூயா. அதுதான் ஜெப ஆவி. உங்க வீட்டுக்கு எந்த ஊழியக்காரர் வந்தாலும் நீங்க என்ன செய்யணும்? மணிக்கணக்காக உட்காந்து பேசக்கூடாது. தேவையில்லாத காரியங்களை பேசி என்னத்தை கிடைக்க போகுது? உன் குடும்பத்துக்கு முழங்காப்படிட்டு ஒரு ஆசீர்வாதம் பிரேயர் பண்ணுங்க. வெட்டியா பேசி 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 வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது. நான் சொல்லல, பைபிள் சொல்லுகிறது. வீணாக பேசி பேசி நீ ஒன்னும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது, ஒன்னும் பொருள் கிடைக்காது, அது வேஸ்ட். நான் முந்தா நாள் பேசுனது இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் வருமா? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பேசுனது உங்களுக்கு ஞாபகம் வருமா? ஒன்றும் பிரயோஜனம். அதுக்கு பதில் நீங்க பிரேயர் பண்ணணும். ஆண்டவர் என்ன செய்வாரு? உன் ஜபத்தை கேட்டு, உன் வேண்டுதலை கேட்டு, உன் விண்ணப்பத்தை கேட்டு, உன்
ப்ரேயர் பண்ண கூப்பிட்டா வருவோம். எதுக்கு? உன் குடும்பத்தில் எல்லாரும் கஷ்டம் இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். நான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. ஸ்திரீகள் எல்லாம் இருந்தாங்க, அந்த இடத்துல இருந்தாங்க, ஸ்திரீகள் இருந்தாங்க. இயேசுடைய தாய் இருந்தது. யார் இருந்தா? இயேசுவோட தான். இயேசு கூட பிறந்த சகோதரர்கள் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஜபம் பண்ணி வேண்டிக் கொண்டவன், ஐயா எங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, எங்களை ஆசீர்வதிங்க, நாங்க நல்லா இருக்கணும், எங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும், எங்களுக்கு நல்ல பிசினஸ் நடக்கணும், நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், பண பிரச்சனை இருக்கு, கடன் பாரங்கள் இருக்கு, இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க. நீங்க உங்க வீட்டில் என்ன செய்யணும்? பிரேயர் பண்ணணும். அதுக்கு பேர் தான் சபையாக சேர்க்கப்பட்டார்கள் ஆரம்ப காலத்துல. இந்த காலத்துல நீங்க என்ன செய்து கொண்டிருக்கீங்க? இது இயேசு கிறிஸ்து மரித்த காலங்களில் நடந்த சம்பவம். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிற சத்தியம் புரிகிறதா? அப்ப பாருங்க, நீங்க ஒருமனப்பட்டு யாரு சேர்ந்தாலும் உங்களோட ஜெபம் பண்ணுங்க, பிரேயர். அதுக்கு தான் சபையில் என்ன செஞ்சாங்க? சேர்க்கப்பட்டார்கள். 42வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2:42. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியரின் ஐக்கியத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். அதுக்கு பேர் தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதுக்கு பேர் தான் சபை. அல்லேலூயா. சத்தியம் புரியுதா? நீங்க என்ன செய்யணும்? பிரேயர் பண்ணணும். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 4:31 வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஏத்து குவிக்க வந்தது போல இடமே அசைந்தது. அப்போ நீங்க கூடி ஜெபிக்கும் போது தேவ ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமா சொன்னீங்க. தேவ வசனத்தை யாரும் பேசுறது இல்ல. நீங்க கூடி இருக்கும் போது தேவ வசனத்தை பேசுறீங்களா? பேசுறது இல்ல. தேவையில்லாத காரியத்தை பேசுவீங்க. அதனால நோ யூஸ். அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ நீங்க கூடி இருந்து பிரேயர் பண்ணும் போது எந்த பிரச்சனையும் அந்த இடத்துல அசைக்கப்பட்டு போக வேண்டும். அந்த இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடாது. இதுக்கு தான் சபைக்கு வாங்கன்னு சொல்றோம். இதுக்கு தான் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்றோம். பண செலவு மிகுதியா இருக்கலாம், நிறைவான பணங்கள். அதை வச்சு என்ன செய்ய போற? யோசிச்சு வியாதி வந்தா அதை வச்சு சரி பண்ண முடியுமா? இப்போ லண்டன்ல இருந்து ஒரு ஜப குறிப்பு வந்துச்சு. அந்த போட்டோ கண்ணா நீங்களாம் பயந்துருவீங்க. லண்டன்ல ஒரு பையன் ஜெபிக்கிறதுக்கு எங்களுக்கு சொன்னாங்க. அவனுக்கு என்ன இல்லை, பிரெயின் டியூமர். அந்த ஆளை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். பிரெயின் டியூமர் நல்லா வேலை செய்துக்கின்ற 23 வயசு பையன், 24 வயசு பையன். நான் கர்நாடகாவில் ஊழியம் செய்யும் போது ஒரு இடத்துல ஜெபிக்க கொடுத்தாங்க. நல்லா வேலை செய்கிற பையன் ஹோம் ஸ்டேஜில் படுத்திருக்கான். 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பரில் இன்னொரு ஆள் உதவி தான் செய்ய முடியும். கையாட்ட முடியாது, காலாட்ட முடியாது, டெட் பாடி போல் படுத்திருக்கான். அதுக்கு பேர் தான் பிரெயின் டியூமர். அப்படி உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் தான் நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. பணக்காரன், வசதிக்கு பஞ்சம் இல்லை, இடத்துக்கு பஞ்சம் இல்லை. ஒரு பிரெயின் டியூமர் வந்தால் ஓடி கூட நடக்க முடியாது, ஓட முடியாது, நடக்க முடியாது. தான் இஷ்டத்துக்கு ஒரு பொருளை சாப்பிட முடியாது. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட நிலவரத்தில் தான் மனித வாழ்க்கை. அதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம்? கூடி ஜெபம் பண்ணுங்க. கூடி என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணா மட்டும் போதாது, பரிசுத்த ஆவியால நிறைக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்ல, என்ன செய்யணும்? தேவ வசனத்தை தைரியமா சொல்லணும். தேவனுடைய வசனத்தை பேசுங்க, தேவனுடைய வசனத்தை சொல்லுங்க. அப்ப என்ன செய்வாங்க? இது போல அநேக ஆத்துமாக்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அல்லேலூயா. இதுக்கு தான் ஆரம்ப காலங்களில் சபைகளை சேர்க்கப்பட்டார்கள். இதுக்கு பேர் தான் சபை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்லேலூயா. அதுக்கப்புறம் சபையில என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பரிசுத்த ஆவியினால நிறைக்கப்பட. நீங்க பரிசுத்த ஆவினா என்னன்னே தெரியாது. அந்நிய பாஷை, பரிசுத்த ஆவி. இப்போ இந்த பரிசுத்த ஆவி உங்க மனசு பரிசுத்த ஆவியினால நிறைக்கப்பட வேண்டும். வாசிங்க. அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். என்ன செய்வீங்க? எனக்கு
சாட்சிகளா இருப்பீங்க. அப்போ பரிசுத்த ஆவி உனக்குள்ள வரும்போது அந்த பரிசுத்த ஆவி என்ன செய்யுது? ஊரு முழுதும் உன்னை பேச வைக்குது. அப்போ உனக்குள்ள ஒரு அசுத்த ஆவியில பரிசுத்த ஆவி, அந்த உன் மனசு உன் சிந்தை சுத்தமானதாக காணப்பட வேண்டும். இன்னைக்கு மனசு இருதயம் கெட்டு போய் கிடக்கு உலகம். பைக்கில் போனால் செயினை பறிச்சிடும், பைக் ஒரு இடத்துல நிறுத்தி போனால் திருடிட்டு போயிறாங்க. அப்போ காரணம் என்ன? அவனுக்குள்ள தீய எண்ணங்களும் தீய சிந்தனைகளும் தீய ஆவியினாலும் நிறைக்கப்பட்டிருக்கிறான். ஆகியனால தான் அவனால் என்ன செய்ய முடியல, அந்த தவறை விட்டு வெளியே வர முடியல. இதுக்கு தான் குற்றங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. தேவைக்கு மீறி சேர்த்து வைக்கிறான், தேவைக்கு மீறி திருடி வருகிறார், தேவைக்கு மீறி தவறு செய்கிறார்கள். அப்போ இது போன்ற காரியங்களிலிருந்து நீங்க விடுதலை பெற வேண்டுமானால் உங்களுக்குள்ள என்ன ஆவி வேண்டும்? உங்க மனசுக்குள்ள பரிசுத்த ஆவி வேண்டும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வரும்போது உங்க வாழ்க்கை எப்படி மாற்றப்படுகிறது? ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றப்படுகிறது. அடுத்தபடியாக நான் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 8:14, சமாரிய தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அடுத்த வாசி. அவங்கள ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்று, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்க, ஆனா என்ன பெறவில்லை? பரிசுத்த ஆவியை பெறவில்லை. வாயை திறந்தா வாக்கு, வாயை திறந்தா சிகரெட், வாயை திறந்தா புகையிலை, வாயை திறந்தா தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத பேச்சு. இதை பேசி ஞானஸ்நானம் எடுத்து என்ன பிரயோஜனம் இருக்கு? யோசிச்சு பாருங்க. நீ ஞானஸ்நானம் எடுத்து உன் வார்த்தைகள் தேவனுடைய வசனங்களை பேசக்கூடிய ஒரு வார்த்தைகளாக மாற வேண்டும். உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் உன்னுடைய வாயின் வார்த்தைகளும் பரிசுத்தமானதாக காணப்பட வேண்டும். அதுக்கு பேர் தான் பரிசுத்த ஆவி உன் உள்ளத்துக்குள்ள வாசம் பண்ணதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வர வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்தால் மட்டும் போதாது, பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்போ பரிசுத்த ஆவியை பெறும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி தலையில கை வைக்கும் போது அவங்க என்ன செஞ்சாங்க? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் பரிசுத்தமாக மாற வேண்டும். அந்த ஆவியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது அப்போஸ்தலர் 10:44 வாசிங்க. அப்போ இந்த வசனத்தை கேட்ட தேவ ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் இறங்க வேண்டும். வசனத்தை கேட்கறது மட்டுமல்ல, நீங்க சர்ச்சைக்கு வந்தா மட்டும் போதாது, உங்களுக்கு என்ன வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியை செய்யணும். அப்படி கிரியை செய்யும்போது நீங்க என்ன செய்வீங்க? அந்நிய பாஷை பேசுவீர்கள். வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் அப்போ பரிசுத்த ஆவி உன் மேல வரும்போது நீங்க என்ன செய்வீங்க? தெய்வத்தை புகழ்ந்து பேசுவீர்கள். ஸ்தோத்திரம், துதி சொல்லி வேற பாஷை எல்லாம் அந்நிய பாஷைனா வேற அந்நிய பாஷைனா கெட்ட வார்த்தை இல்லை, வேற மொழிகள்ல நீங்க என்ன செய்வீங்க? தேவனுடைய வசனத்தை, தேவனை துதிக்கிறத நீங்க என்ன செய்வீங்க? பேசுவீங்க. இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பயிற்சி அதை ஆண்டவருக்குள்ள நீங்க கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தம் என்பது தெய்வத்தை துதிக்கலாம். அப்போ நீங்க தேவனை துதிக்க ஸ்தோத்திரம் சொல்ல உங்க மனசு, உங்களுடைய எண்ணங்கள் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யும்? நிறைக்கப்படும். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு
எவனாயிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கட்டளையிட்டார். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவர்களை வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. அப்போ நீங்கள் பரிசுத்தாவி பெற்றால் மட்டும் போதாது, என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன். ஆவினாலும் ஜலத்தினாலும் ஒருவன் பிறவாவிட்டால் எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. அதுதான் ஆவினாலும். அதுக்காக தான் உங்களுக்கு என்ன செய்யறோம்? ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க ஞானஸ்நானம் எடுத்தாலும் பெரிய பிரியாணி போட யாரும் யோசிக்காதீங்க. அப்படிலாம் கிராண்டா கொண்டாடணும்னு அவசியம் இல்லை. நீங்க சிலர்லாம் தவறான போதனைகளுக்குள்ளாக போகிறீர்கள். அப்படி செய்யாதீங்க. ஞானஸ்நானம் நம்முடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஒழுங்குபடுது. எப்படி ஒழுங்குபடுகிறது? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைனா, இதுக்கு முன்னாடி அநியாயம் பண்ண, அக்கிரமம் பண்ண, தேவையில்லாத பேச்சு பேசிக்கிறேன், எல்லா வேலையும் செய்வேன். ஆனா இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய மாட்டேன்? அந்த பாவங்கள் செய்ய மாட்டேன். நான் என் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகிறேன். நான் பாவத்தை மறிச்சிட்டேன். என்ன செஞ்சுட்டேன்? என் வாழ்க்கையில பாவம் இருக்கு. அந்த பாவம் என்ன செஞ்சு? செத்து போச்சு. என் பாவம் செத்து போனா நான் பாவம் செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. செத்து போன ஒரு மனிதன்கிட்ட நீ பாவம் பண்ணா பாவம் பண்ணுவானா? பொய் சொல்லுனா சொல்லுவானா? சொல்லுங்க. செத்து போன ஒரு தாத்தா பாட்டி இருக்கு. ஏ தாத்தா எழுப்பி பொய் சொல்லு தாத்தா, சொத்தெல்லாம் எனக்கு தான், சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. அந்த தாத்தாவால சொல்ல முடியும். நீங்க நினைச்சீங்க அந்த தாத்தா போறப்ப உயிலாத எழுதி கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, அதுக்குள்ள செத்து போயிட்டாரு. நீங்க வேணா திட்டுவீங்க, அந்த தாத்தாவால திட்ட முடியுமா? திட்ட முடியாது. தாத்தாவை செத்து போயாரு. அதுபோலதான் நீங்க உயிரோட இருக்கும் போது பாவ காரியங்கள் சாக வேண்டும். எது சாகணும்? பாவ காரியங்கள் சாக வேண்டும். நான் உயிரோட இருக்கிறேன், பொய் சொல்ல எனக்கு முடியும், ஆனா என்ன செய்ய முடியாது? பொய் வார்த்தை வரல. திருட முடியும், ஆனா என்ன செய்ய முடியல? எனக்கு திருடுறதுக்கு முடியல. ஒரு ஆளை அடிக்க முடியும், ஆனா என்ன செய்யல? அடிக்கிறதுக்கு கை வரல. கோபப்படுறதுக்கு யோசனை வருது, வார்த்தை வருது, கெட்ட வார்த்தை பேசுற வார்த்தை வருது, ஆனா என்ன செய்யல? பேசல. அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணி ஜீவிக்கிறீங்கல்ல, அதுக்கு பேர் தான் அது சாகக்கூடிய ஒரு அனுபவம். அப்போ அந்த காரியங்கள் சாக வேண்டும். எது சாக வேண்டாம்? பொய் சொல்றது சாக வேண்டும், திருடுறது சாக வேண்டும், ஏமாத்துறது சாக வேண்டும், அநியாயம் பண்றது சாக வேண்டும், அக்கிரமம் பண்ணது சாக வேண்டும். இதுக்குத்தான் பாவத்துக்கு மறிக்கக்கூடிய ஒரு அனுபவம். அல்லேலூயா. அப்போ நீங்க பாவத்துக்கு மறிச்சு நீதிக்கு பிழைக்கிறீங்க. எதுக்கு நீதிக்கு பிழைக்கிறீங்க? ஒரு நன்மை செய்யறதுக்கு. ஐயோ பாவம். எப்படி நன்மை செய்வீங்க? ஐயோ பாவம். ஒரு ஆளுக்கு துணிமணி எடுத்து கொடுப்பீங்க. கிறிஸ்துமஸ் வருது, ஏதோ உங்களால முடிஞ்ச ஒரு உதவியை செய்வீங்க. என்ன செய்வீங்க? ஒரு சாப்பாடு போடுறேன், ஒரு ஆளுக்கு துணிமணி எடுத்து கொடுக்குறேன். அப்போ அந்த நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன செய்யணும்? முளைச்சு வர வேண்டும். இதுதான் ஆரம்ப காலங்களில் செய்தார்கள். ஆரம்ப காலங்களில் நம்ம தமிழ்நாட்டில் 50 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸு கூட இல்லை. கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை எத்தனை பேர் போட்டுக்கிறேன்? ட்ரெஸ்ஸே இல்லை. கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை டவுசர் எத்தனை பேர் தச்சு போட்டுக்கிருப்பாங்க. உண்மைதானே? இன்னும் சிலர் என்ன செய்றாங்க? நல்ல துணிமணி இல்லாமல். அப்போ நீங்க அவங்கள பார்க்குறீங்க, பார்த்து என்ன செய்யறீங்க? ஒரு ஹெல்ப் பண்ணி ஒரு உதவி செய்யுங்க. அப்போ அந்த நல்ல நீங்க திருடிக்கிட்டு இருந்த ஒரு ஆளு, ஏமாத்திக்கிட்டு இருந்த ஆளு இப்ப என்ன செய்றீங்க? உதவி செய்யற அளவுக்கு ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சுட்டாரு? ஆசீர்வதிச்சுட்டார். அதுக்கு பேர் தான் சபையில சேர்த்து உங்களை ஆசீர்வதிக்கிறதான ஒரு அனுபவம். அல்லேலூயா. சத்தியம் விளங்கிச்சா? விளங்கி போயிடுச்சா? அப்போ உங்க வாழ்க்கையில திருடி கொண்டிருந்த ஒரு மனிதன் இப்ப திருட்டுத்தனத்தை விட்டு விட்டு உழைத்து சம்பாதிச்சு என்ன செய்யறான்? ஏழைகளுக்கு உதவி செய்யறான். அவன் தான் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு விளைக்கிறதான ஒரு. அல்லேலூயா. அடுத்த ஒரே ஒரு வசனம் சொல்லி நான் முடிச்சுறேன். உங்களுக்குள்ள பூரண கிருபை பெற்ற தேவ ஜனங்களா இருக்கு. வாசிங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம். அப்போஸ்தலர் 4:33. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருக்கு. அப்போ கிருபை உங்களுக்குள்ள கிருபை உண்டாகணும். என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை சாட்சியாக சொல்ல வேண்டும். மரித்த இயேசு மரித்தவராக உயிரோட எழுப்பப்பட்டவங்கள என் உள்ளத்துக்குள்ள பிறந்திருக்கிறார்.
இப்போ நீங்கள் புதுசாக வர்றீங்க, அப்போது இயேசு என்ன செஞ்சிருக்கிறாரு? உங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். அதுக்கு தான் கிறிஸ்துமஸை கொண்டாடுறாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த பர்த்டே கொண்டாடுறது இல்லை, உன் உள்ளத்தில், உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில் யார் பிறக்க வேண்டும்? இயேசு பிறக்க வேண்டும். அப்போ அந்த குழந்தை இயேசு உள்ளத்துக்குள்ள பிறந்தாங்கன்னா நீ என்ன செய்வ? அவரை குறித்து சாட்சி அந்த சாட்சி சொல்ற ஒரு அனுபவம் தான் கிருபை. நான் முன்னாடி பாவம் செஞ்சேன், இப்போ பாவம் செய்யல. காரணம் என்ன? எனக்குள்ள யார் பிறந்திருக்கிறார்? இயேசு பிறந்திருக்கிறார். ஆனா திருடிக்கு இருந்தேன், அநியாயம் பண்ணேன், அக்கிரமம் பண்ணேன், இப்போ நான் அதை விட்டுட்டேன். இப்போ இயேசு எனக்குள்ள பிறந்திருக்கிறேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? வெகுமதிகளை கொடுத்தார்கள். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க, 34வது வசனம். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களே கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதபடியில வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றுமே. இதுக்கு பேர் தான் கிருபை. இப்போ எனக்கு நிறைய இருக்கு, நல்ல லேண்ட் இருக்கு, இடம் இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் ஒருத்தனே வச்சு அனுபவிச்சு, எனக்கு பிறந்த ஒரே ஒரு பையன், அவன் அனுபவிச்சு, அவனுக்கு பிள்ளை இல்லை, அவனுக்கு பிறந்த என்ன யாரும் அனுபவிப்பா? யோசிச்சு பாருங்க. அப்போ நல்லா சொத்து எல்லாம் இருந்து உனக்கு பிள்ளை இல்லாமல் எப்படி அனுபவிக்க முடியும்? இப்படிதான் அநேகர் என்ன செஞ்சாங்க? வித்து ஊழியக்காரர்கிட்ட கொடுத்தாங்க, பாசிஸ் கையில், அப்போஸ்தலர் கையில் கொடுத்தாங்க. அப்படி கொடுத்து சர்ச்சு கட்டுங்க, ஆலயத்தை நியமிங்க, அநாத ஆசிரமம் கட்டுங்க, ஓல்டேஜுக்கு ஹோம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? நிறைய சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதனால தான் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? அநாத ஆசிரமம் கட்டுறாங்க, ஓல்டேஜ் ஹோம். ஓல்டேஜ் என்ன? வயதானவங்க தங்குறதுக்கு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு கட்டி கொடுத்து அவங்களை என்ன செய்கிறாங்க? பராமரித்து வந்தார்கள். அல்லேலூயா. அதே போல தான் சர்ச்சுகளும் கட்டினாங்க. என்ன செஞ்சாங்க? சர்ச்சு. அப்போ இப்படி தான், அப்படி நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? ஒரு குறைவு இருக்கணும். இதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. கொடுத்துட்டுமே சொல்லி இழந்து போனதை பற்றி யோசிக்கிறது இல்லை. நான் இழந்து போகவில்லை, ஆனாலும் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என்ன செய்கிறேன்? நிறைவாய் ஆசீர்வதி. அல்லேலூயா. நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. இப்போ எனக்கு ஒரு பொருள் இருக்குன்னா, ஒரு இடம் இருக்குன்னா நான் வித்துட்டேன். வித்து யாராவது எதுக்கு கொடுக்குறேன்? சர்ச்சை கட்ட கொடுக்குறேன். சர்ச்சை கட்டுறதுக்கு அப்புறம் நான் என்ன செய்யக்கூடாது? குறைவுபடக்கூடாது. எனக்கு ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிக்கிறார். என்ன செய்யறார்? இன்னும். அதுக்கு பேர் தான் கிருபை. அதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. இப்படி தான் ஆரம்ப காலங்கள் என்ன செய்யறாங்க? இடம் இருக்கிறவங்க, வீடு இருக்கிறவங்க வித்து என்ன செஞ்சாங்க? சபைகளை கட்டுவதற்கு பணத்தை கொண்டு வந்து வைத்தார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 13:43. அப்போஸ்தலர் 13:43. ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கமல்ல பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பார்வோனையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே தேவ கிருபையிலே நிலைத்திருக்கும்படி என்ன செஞ்சாங்க? புத்தி சொன்னார்கள். அப்போ தேவ கிருபை உங்க குடும்பங்கள இருக்கு. கிருபைனா சுருக்கமா சொல்றேன், இப்போ உங்களால செய்ய முடியாத செய்ய வைக்கிறது கிருபை. எனக்கு இடம் இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா கொடுக்கறதுக்கு என்ன இல்லை? மனசுல. ஐயோ வித்துட்டா நான் எங்க போறது அப்படின்னு யோசிப்பீங்க. அதை வித்து நீங்க கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், அதை விட 2 மடங்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தா அதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. நான் கொடுத்தது 1 பங்கு, நீங்க காணிக்கப்பட்டது ஒரு 100 ரூபா கொடுக்கலாம், 50 ரூபா கொடுக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? 2 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். நீங்க போட்ட 100 ரூபாய்க்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? 200 ரூபா கொடுத்து அதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. அதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. அல்லேலூயா. நீங்க கிறிஸ்துமஸ்க்கு யாருக்காவது ஒரு Dress கொடுக்குறீங்க, நீங்க கொடுத்தது 1 Dress, ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது எத்தனை Dress? 2 Dress. அதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. உங்களை 2 விதமா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல தரித்திருக்கணும். என்ன செய்யணும்? பிரேயர் பண்ணணும். நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்படி நீங்க ஜெபித்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கை என்ன செய்யறார்? கிருபையினால நிறைந்திருக்கிறார். இதுதான் ஆரம்ப காலங்களில் சபைகளை சேர்க்கப்பட்டு வந்தார்கள். ஆண்டவர் நான் கொடுத்தேன், எனக்கு திரும்ப
ஆசீர்வதிச்சாரு. அந்த எண்ணங்களும் அந்த சிந்தனைகளும் உங்களுடைய அனுபவங்களை உண்டாகும் போதுதான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு செழிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாய், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் காணப்படுது. அல்லேலூயா. இதுக்கு தான் அனுதினமும் சபையில் என்ன செஞ்சாங்க? சேர்க்கப்பட்டு வந்தார்கள். அப்படிதான் நீங்களும் உங்க அனுபவத்தை கொண்டு வர வேண்டும். அதுக்கு பேர் தான் பரிசுத்த ஆவியினால் நீங்க நிறைக்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட அனுபவம், ஞானஸ்நானம் எடுத்த அனுபவம். அதுக்கு பேர் தான் சாட்சி உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த அனுபவத்தில் நீங்க என்ன செய்யணும்? நிறைக்கப்படும். கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதா குமார விசுவாசனாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜோ. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, நாங்கள் ரொம்ப நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம், கடந்த மாதமெல்லாம் தேவன் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து, இந்த புதிய மாதத்திலே கூட கத்தா, அந்த முதலாவது வாரத்தில் தேவ சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக ஒரு சிறு கூட்டமாய் கத்தாவே நீர் எங்களை கூட்டி சேர்த்தபடி நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னதான வாக்குத்தத்தத்தின்படி, வசனத்தின்படி தெய்வமே நீர் எங்கள் மத்தியில் வந்து கத்தாவே நாங்கள் பாடவும் துதிக்கவும் நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரா. கொண்டு வந்ததான ஒவ்வொரு தேவ ஜனத்துக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதியும் தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிற ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற. இப்போது நாங்கள் கேட்டதான வசனத்துக்கு எங்களை தாழ்த்தி கத்தா உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்போஸ்தல நாட்களில் தேவன் ஆண்டவரே அனுதினமும் சபையில் ஜனங்கள் சேர்த்து கொள்ளப்பட்டவர்களாய் காணப்பட்டது போல இந்த நாட்களில் கத்தாவே ஆண்டவரே அனுதினமும் சபையில் ஜனங்கள் சேர்க்கப்படாததுக்கான எங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தேவன் மன்னித்து கத்தாவே நாங்கள் ஜெபத்தில் தரித்திருக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜெப குறைவுகள் எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு மன்னிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜனங்கள் ஸ்திரப்படக்கூடியவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரா. ரட்சிக்கப்பட்டு கத்தாவே சபையில் கத்தாவே ஞானஸ்தானத்தை எடுத்து பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் காணப்படத்தக்கதாக தேவன் ஜனங்களுக்கு உதவி செய்வேனுமா ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஜனங்கள் கத்தாவே எப்போது கத்தாவே தேவ தரிசனம் உள்ளவளாய் காணப்பட கத்தாவே நீர் உதவி செய்வேனுமா ஜெபிக்கிறோம். உம்மை தரிசிக்கக்கூடியவளாய் காணப்பட கத்தாவே நீர் உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே ஜனங்கள் கத்தாவே ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே தெய்வத்துக்கு கொடுக்கிறதான காரியங்கள்ல உண்மையுள்ளவளாய் கத்தாவே அப்போஸ்தல நாட்களில் இருந்தது போல இந்த நாட்களையும் கூட கத்தாவே ஜனங்கள் உமக்கு கொடுக்கறதுல கத்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாராள மனசுள்ளவளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். அதன் மூலமாய் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே வந்ததான ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பேர் பேராய் கத்தாவே குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே வர தரப்பட்டதான யாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட சபை கூடுதலை விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே கூடி வந்து தேவனை ஆராதிக்கக்கூடிய ஜனங்களாய் கர்த்தர் மாற்றும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுக்கு முன்பாக கிறிஸ்துமஸ் ஆராதனை, நியூ இயர் ஆராதனை எல்லாவற்றையும் கத்தாவே கர்த்தர் பொறுப்பேடும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வரதான ஜபங்கள் கூட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து பெரிய காரியத்தை செய்யும். உடைய நாமத்தை மயப்படுத்தும். நீர் வரும்போது சந்திக்க ஆயத்தப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மா